நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். சூரிய ஒளி, தெளிவான நீரோடை, அது போலதான் லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். இதுல இருக்கிற ஃபைபர் அண்ட் விட்டமின்ஸ் இயற்கையானது. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு கோவில் மீட்பு ஆர்வலர் திரு தேவப்பிரிய இணைந்திருக்கிறார். கேட்பது நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கரூரில் 3085 ஏக்கர் நிலம், கோவில் நிலம், இனாம் நிலம் அப்படின்னு பல வகையில் இன்னைக்கு சர்ச்சையாக இருக்கக்கூடிய நிலம் 25,000 கோடி ரூபாய் மதிப்பிலானது. இன்னைக்கு தற்போது யார் வசம் உள்ளதோ அவர்களிடமே கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டுப்பட்டிருக்கிறது. இதில் விஜயநகர பேரரசு கொடுத்த இடம், இது கோவில் துறவரம் செய்பவர்களுக்காக கொடுத்த இடம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. மறுபக்கத்தில் அந்த இடத்த அவர்கள் வேறு விற்க முடியாது அப்படின்ற ப்ராப்ளம் இருக்குது. இந்த டோட்டல் விஷயம், இந்த கரூர் விஷயத்தில் நடந்தது என்ன? ஸோ இது உங்களுக்கு இது எல்லாமே இனாம் லேண்ட் என்று கிளாசிஃபை பண்ணப்பட்டதை 1963 வாக்கில் காமராஜர் இருந்த பொழுது ரயத்வாரி பட்டா என்று கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சார், இதில் இதே 61லேருந்து 74 வரைக்கும் இந்திரா காந்தி லேண்ட் சீலிங் ஆக்டில் ஃபெர்டைல் லேண்டாக இருந்தால் 9 ஏக்கர், 8லேருந்து 9 ஏக்கரும், இதுவாக இருந்தால் 50 ஏக்கருக்கு மேலே ஒரு ஆள் பேரில் இருக்க முடியாதுன்னும் இன்ஸ்டிடியூஷனல் லேண்ட்ஸும் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, குயின்ஸ்லாண்டு இன்னைக்கு இருக்கிற இடத்தின் ஒரு பகுதி இது பாப்பான் சத்திரம் கோவில், அது காசி விஸ்வநாதர் மற்றும் இது வேணுகோபால சுவாமி கோயிலுக்கு 178 ஏக்கரை ஒரே டாக்குமெண்ட்டில் வெங்கடப்ப நாயக்கருங்கிறவர் 1878 எழுதி கொடுத்துருக்கார். அந்த டாக்குமெண்ட் வேலிடு. ஆனால் அந்த 1968 காலத்தில் அவை ரெவின்யூக்கு மாற்றியிருக்காங்க. 2008 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இதை பட்டாவை கோவில் பேரில் மாற்றலான்னு தீர்ப்பு வந்துடுதுன்னு அத்திக்குட்டை ராதாகிருஷ்ணன் வாங்க ஆர்டிஐ தகவல் எங்கிட்ட என்னுடைய சிஸ்டத்துலேயே இருக்குது. ஆனால் இன்று வரை மாற்றப்படவில்லை. அதில் குயின்ஸ்லாண்டில் ஒரு போர்ஷன் கோவில் லேண்டுக்கு 9 கோடி ரூபாயும், ரெவின்யூ கிட்ட இருக்கிற லேண்டுக்கு 11 கோடியும் வாடகை பாக்கி இருக்குது. கட்டிட்டு அவங்கள வெளியேற்றுங்க அப்படின்னு பெஞ்சு தீர்ப்பு கொடுத்தது. ஆனால் அது நடந்து ஒரு வாரத்துக்குள்ளே இவங்க எதையோ ஒரு நோட்டீஸை ஒட்டிட்டு பொசஷன் வந்ததாக அதுவும் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை எடுத்து ஒரு நீதிபதிகிட்ட போய் இது ரெவின்யூவாக கோவில் தாங்கிறத கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் என்னை எடுக்க விடுங்கன்னு சொல்லி அவர் இன்று வரை காலி செய்யாமல் ஸ்ரீவைகுண்டம் முன்னாள் எம்எல்ஏ ஊர்வசி அமிர்தராஜ் நடத்தும் அந்த குயின்ஸ்லாண்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி போன வருஷம் வந்துச்சு, அதே கோயிலுக்கு சொந்தமான அந்த குயின்ஸ்லாண்டுக்கு அடுத்த பில்டிங் சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷ்னல் பள்ளி இருக்கும். அந்த பள்ளி அரசு நிலத்தில் கடந்த 25 வருஷமாக வாடகை கொடுக்கல. 5 ஏக்கர் நிலம், அதுக்கு 20 கோடி வாடகை பாக்கி. ஆனால் போய் இவங்க உள்ளே போகிறப்ப தான் கண்டுபிடிச்சாங்களாம் பின்னாடி 20 ஏக்கர் இனாம் லேண்டையும் ஆக்கிரமிச்சு. அந்த இனாம் லேண்டுங்கிறது பாப்பாச்சத்திரம் கோயில். இப்போ முன்னாடி இருக்கிற 5 ஏக்கருக்கு 20 கோடினா 20 ஏக்கருக்கு ரோடு மேலே இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அதுவும் ஒரு 30-40 கோடி. இதெல்லாம் எப்போ அவங்க அந்த சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷ்னல் வேலப்பஞ்சாவடியில் இன்னொரு ஸ்கூல் கட்டி இங்கேருந்து எல்லாரையும் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. தேவ் டேக்கன் தர் பிஸ்னஸ் கரெக்டாக, கோயிலுக்கு நஷ்டம். ஸோ இது மாதிரி எவ்வளவு ஏக்கர் இனாம் லேண்ட் இருக்குது? வேறு யாரும் இல்லை, திரு ரமேஷ் அவர்கள் இந்த போன மாதம் முதல் வாரத்தில் எக்ஸ்பிரஸில் கொடுத்த பேட்டியில் 13 லட்சம் ஏக்கர்கள் இனாம் லேண்ட் இருக்கிறது என்றும் அவற்றை மீட்பதே எங்கள் முதல் பொறுப்பு என்றும் சொன்னதாக, கீ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அவர் கவர்மெண்ட் இஸ் டு ரெக்கவர் 13 lakh ஏக்கர்ஸ்னு அறநிலைத்துறை அமைச்சர் எக்ஸ்பிரஸில் கொடுத்த பேட்டி உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் காட்டலாம். அதுலேயே என்ன சொல்லியிருக்கார், 2023-24 காலகட்டங்களில் இருந்து நாங்கள் ஒன்னொன்னையாக சர்வே செய்து அவற்றை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 0 வேல்யூ கொடுத்து கைமாற்ற முடியாதுன்னு மாற்றிருக்காங்க. இந்த 13 லட்சத்தில் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இது கரூரில், இந்த கரூர் விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டால் அந்த 3085 ஏக்கர், இந்த 25,000 கோடிங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 8 கோடி வருது. இது ரயத்வாரின்னு சொன்னால் நீங்கள் போய் கூகுளில் தேடினாலும் பெசன்ட்ஸ் ஆர் அக்ரிகல்ச்சரிஸ்ட் லேண்ட். ஸோ வீடுகள் அதில் இருக்குன்னா அது ரயத்வாரிங்கிற வார்த்தையே தப்பு. அனுபவம். இன்னொன்று, இதுக்கு விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் மட்டும்தான் செய்யணும். கமர்ஷியலாவோ இல்லை வீடுகளாவோ இல்லை, அதுதான். இது ஆக்சுவலாக அசைன்டு பட்டான்னு வரும். இந்த அசைன்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதை செய்வதற்கு இந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் கோயிலுக்கு முக்கியமான கிளாஸ்
அதுதான் இது அசைன்மெண்ட் பட்டாசுன்னு பேர். மணி அடிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வந்து ஓதுவாருக்கு, ஒருத்தர் நாதஸ்வரம், ஒருத்தர் தவில், ஒருத்தர் சுவாமியை தூக்கிட்டு போகிறதுக்கு, இப்போ இதுக்கு தூக்கின்னு போகிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு வேலைக்கும் அதை தவிர அவருக்கு வேறு வேலை செய்ய முடியாது. இது எப்போ கூப்பிட்டாலும் வரணும். ஒரு நாளைக்கு 3 கால பூஜைக்கு காத்தால 9 மணி, திரும்பி மத்தியானம் 4 மணி, ராத்திரி 9 மணினா நடுவில் வேலைக்கு ஸோ அவருக்கு வேறு தொழில் இருக்காது. அவங்களுக்கு ஒரு மினிமம் ஏர்னிங்ஸ் வரணும்னு அசைன் பண்ணது. இவற்றை இது வந்து கிட்டத்தட்ட ஹவுசிங் போர்டு இடம் மாதிரி. நான் வந்து கோயம்புத்தூரில், எங்கள் அப்பா ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தார். நான் 4வது படிக்கிற வரைக்கும் கோயம்புத்தூரில் இருந்தோம். கவுண்டம்பாளையம் ஹவுசிங் போர்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் திருப்பூர் வந்துட்டோம். அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெவ்வேறு ஊர் போய் சென்னையில் செட்டில் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் இருந்தப்போ ஹவுசிங் போர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு அங்கே இருந்தோம். நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்திருப்பார். அவர் போய் இன்னொருத்தர் அதில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி மட்டும்தான் இருக்க முடியும். இப்போ நம்ம ஜட்ஜஸே எடுத்துக்காங்க. கிரீன்வேஸ் ரோட்டில் இருக்காங்க ஜட்ஜஸ். ஒவ்வொருத்தருக்கும் 1 ஏக்கரில் இருக்குது. ஏன் அமைச்சர்கள் இவங்க எல்லாம் அந்த ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த வீட்டில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துடுறாங்க. சமீபத்தில் கூட பீகார் லாலு பிரசாத் யாதவ் குடும்பத்தோட வெளியேற்றினாங்க பார்த்தோம். இல்லை, அது நடந்திருக்கு. ரிவர்ஸ் பங்களா இது ரிவர்ஸும் இருக்குது. நம்ம இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி, ஏன்னா இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவரும் அவங்க வச்சுக்கலாம். அவங்க பிரதமருடைய இல்லம்னு 46 ஏக்கர் கொண்ட, அதாவது இன்றைக்கி மோடியுடைய இல்லத்தை விட அது பெருசு ஏரியாவில். 1 ஏக்கர் அங்கே 150 கோடிக்கு மேலே போகும். அப்போ கணக்கு போட்டுக்கோங்க. அது 10/10. அதாவது 89 அவர் இறந்த பிறகு நரசிம்மராவ் ஆட்சியின் போது பஞ்சாப் டெரரிஸ்ட்டு அல்லது எல்டிடியால் இவர்களுக்கு பாதிப்புன்னு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் அது தொடர்ந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அது அவங்களுக்கு சொந்தம்னு சொல்ல முடியுமா? கிடையாது. பட் ஒரு மரியாதை நிமித்தமாக கொடுக்கப்படுகிறது அவர்கள் காலம் வரைக்கும்ட்டு. ஸோ இது மாதிரி கொடுக்கப்பட்டவை எல்லாம் இது என்எல்சியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அல்லது ராணிப்பேட் அல்லது பிஹெச்இஎல் ட்ரிச்சி ராணிப்பேட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அங்கே இருக்கலாம். நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டாலோ இல்லை ரிசைன் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிட்டாலோ கல்பாக்கத்தில் இருந்தாலும் சரி, அங்கே உங்களுக்கு இருக்க. இதுதான் இதோடைய இது. இங்கே 3 விதமான சிக்கல் வருது சார். ஒன்று, கோயில் தமிழ் கோயில் ஆர்வலர்கள் எதிர்க்கிறாங்க. இன்னொன்று, இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ வாங்கினவங்களும் இருக்காங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர், ஃபேஸ்புக் நண்பர், ஸ்ரீரங்கத்தில் 95 நான் வாங்கியிருக்கேன், நான் இருக்கேன். அதை 2006 என்னமோ பேங்க்கில் லோன் வாங்க போனேன். அப்போ தான் இந்த விஷயமே எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தால் வாங்கியிருக்காமல் இருக்கலாம். பட் அவர் இன்றைக்கி கோயில் சார்பான தொழில் செய்யலை. அப்போ அவருக்கு அது விற்றதும் தப்பு. ஸோ இது மாதிரி விற்கிறத தடை செய்கிறதுக்கு தான் ஜீரோ பண்ணுறதுங்கிறது இருக்குது சார். இன்றைக்கும் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பேப்பரை திருப்பினீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 பக்கத்துக்கு பேங்க் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. பொசிஷன் அண்ட் ஆக்ஷன். இதில் இது கவர்மெண்ட் ஹைகோர்ட்டு மூலமாக டிஆர்டி மூலமாக அட்டாச் பண்ணால் நீங்கள் ஈஸி போட்டாலே டிஆர்டி அட்டாச்னு வருது. 2015க்கு பிறகு அதில் இது இப்போ அதுக்கு பிறகு பேங்க் லோன் கொடுத்துருந்தா அதில் வந்து அந்த இஎம்ஐ க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, ஈக்விட்டி மார்ட்டிகேஜ் பண்ணியிருக்குன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி பண்ணாமல் விற்று வாங்கினதும் நான் பார்த்துருக்கேன். அந்த இடம் ஈஸி போட்டு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் வாங்கியிருப்பீங்க, ஆனால் பேங்க்கில் அவர் வச்சுருப்பார். அதுக்கு பேங்க்குக்கு தான் உரிமைன்னு பல தீர்ப்புகள் வந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் அக்ரிகல்ச்சர் லேண்ட் மட்டும் இருக்குன்னா ரயத்துவாரிங்கிற வார்த்தை கரெக்டு. அசைன்டு பட்டான்னா அந்த அசைன்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்டு நிச்சயமாக 8 கோடி கரூரில் கிடையாது. சரியா? அக்ரிகல்ச்சர் லேண்டு மேக்ஸிமம் இதை பைபாஸை ஒட்டி இருந்தால் 60-70 லட்சம் போகும், அதுக்கு மேலே கிடையாது. ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்தந்த காரணங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஓதுவாராக இருந்தால் ஓதுவார், குருக்களாக இருந்தால் குருக்கள், மேலதாளங்கள் வாசிப்பவர்களாக இருந்தால் இது, சுவாமியை பல்லக்கு தூக்குறவங்க, இதில் ஜாதி மத பண்டாரங்கள், ஜாதி மத வித்தியாசம் எல்லாம் சார். நம்ம இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட புத்தகத்திலெல்லாம் பிராமணர்களுக்கு கொடுத்தா பிரம்மதேயம்பாங்க. அதே மாதிரி வெள்ளான் நிலன்னு வேளாளர்கள் கொடுத்ததும் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஆங்கில படிப்பை கொண்டு வருவதற்கு முன்பு ஃபஸ்ட்டு கல்கட்டாவில் கொண்டு வந்தப்ப எவ்வளோ இதுபடி கிட்டத்தட்ட 55% நிலங்கள் வரியிலி நிலங்கள்னு இருந்தது. இந்த வரியிலி நிலங்கள் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஸ்கூல்ஸ் நடத்தணும், கோவில் ஃபங்க்ஷன்ஸ் நடத்தணும், கோயிலுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்தால் நடத்தணும். இதுலேயும் கும்பகோணம் மாதிரி இதில் மகாமகத்துக்கு 12 வருஷத்துக்குன்னு தனியாக வேறு ஒதுக்குவாங்க. சாதா வருஷம் 10,000 ரூபா வேணும்னா மகாமகம் வருஷம் 1 லட்சம் வேணும். ஸோ இந்த 12 வருஷத்தில் கொஞ்சம் அதுக்குன்னு ஒதுக்கி எல்லாமே இந்த வரியிலி நிலங்களின் பணத்தில் தான் நடத்தினாங்க.
ஸோ ஸ்கூல் சார்பாக இது கோயில் சார்பாக இப்போ ஸ்கூல்ஸ் இருந்தது, ஆதூர சாலைகள் இருந்தது. இதை தாண்டி ஒரு முறை டிஆர் ரமேஷ்ட பேசிகிட்டு இருந்தப்ப, இன்றைக்கி நீங்கள் இங்கேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, போகிற வழியிலேயே முன்ன பின்னன்னு எடுத்துக்கோங்க, சுங்குவார் சத்திரம், சின்ன பிள்ளை சத்திரம், பெரிய பிள்ளை சத்திரம், பிள்ளை சத்திரம், இந்த பக்கம் கனகம்மா சத்திரம், மங்கம்மா சத்திரம், இந்த சத்திரங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறவங்க தங்கறதுக்குன்னு வச்சுட்டு அதுக்கு நிலங்கள் வரவாளுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு பண்ணணும். அந்த நிலங்கள் எங்கே இருக்குன்னே இப்போ தெரியும். இதுக்கெல்லாமாவது பெரும்பாலும் செப்பேடுகள், கல்வெட்டுகள், இது இருக்குது. அந்த நிலங்கள் ப்ரூஃபே இல்லாமல் போயிடுது. எனக்கு தெரிஞ்சு 90 வயசில் ஒருத்தர் சொல்லியிருக்கார், நான் ஒரு மடத்தில் தங்கி அந்த மாதிரி சத்திரத்தில் தங்கி தான் படித்தேன், எனக்கு வீட்டு வசதி இல்லைன்னு சொன்னவங்க இன்றைக்கி உயிரோடு இருக்காங்க. சரியா? இந்த மாதிரி ஆயிருக்கு. ஓகே, இந்த செப்பேடு நாயக்கர் காலம்னு நாயக்கர் கால செப்பேடு திருவாரூர் திருக்கண்ணமங்கைங்கிற ஊரில் ஒரு செப்பேடு கிடச்சிது. 400 ஏக்கர் நிலம் கோயிலுக்கு எழுதப்பட்ட நிலம். இந்த செப்பேடு இருந்தால் சிக்கல்னோ ஏதோ ஒரு காரணத்தால் அது திடீர்னு வேனிஷ் ஆகிடுது. கிடச்சிதுன்னு ஒரு செய்தி. அதன் பிறகு ஒரு 15 நாள், ஒரு வாரத்துக்கு ஏதோ 1-2 பேர் பேசினாங்க. ஏன்னா இன்றைக்கி 10 வருஷம் முன்னாடி இந்த அளவுக்கு யூடியூப் கிடையாது, பேப்பரில் ஒரு நாள் செய்தி. அதன் பிறகு அது பற்றி அமுங்கி போன பிறகு விசாரித்தால் காணும் என்று வந்தது. அதன் பிறகு என் நண்பர் யானை ராஜேந்திரன் வழக்கு போட ஹெச்ஆர்என்சி சார்பாக யாரோ ஒரு அசிஸ்டன்ட் இஓ வீட்டில் இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்து அது உண்மையா இல்லையான்னு டவுட் இருக்குன்னாங்க. உடனே ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட கொடுக்கப்பட்டு அவர் இது உண்மைன்னு சொல்லி அந்த மொத்த 400 ஏக்கரும் அதில் வீடுகள் இது எல்லாமே இருந்தாலும் கோயிலுக்குத்தான்னு சொல்லி கண்டெம்ட்லாம் வந்து எப்படி கோர்ட்டை இவ்வளவு இதுவாக எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு 2-3 முறை வந்தது இபிஎஸ் ஆட்சியில். அதுக்கு பிறகு 6 வருஷம் ஆகி இன்னும் ரெக்கவர் பண்ணல. இதை விட இவ்வளோ திண்டிவனம் பக்கத்தில், இங்கேருந்து திண்டிவனம் போகிற வழியில் ரைட் சைடில் பாபுராயன்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. கோயிலுடைய எக்ஸ்டெண்ட் 20 ஏக்கர். கோயிலில் மூலவர் பெருமாள் சன்னதி இது உடஞ்சி போய் தாயார் சன்னதியில் பெருமாளும் வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய சிவன் இருக்குது. அந்த ஊரில் சிவன் கோயில் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியல. சிவன் சன்னதி சிவனுக்கும் அங்கேயே இருக்குது. அந்த கோயிலுக்கு ஒருவேளை பூஜை கூட நடக்காமல் சங்கர மடத்தின் சார்பாக யாரோ ஒருத்தர் ஒருவேளை வந்து பண்ணிட்டு இருக்கார், காஞ்சி மடம் சார்பாக. அந்த கோயிலுக்கு 600 ஏக்கர் சொத்து இருக்கிறது. அதற்கு பரம்பரை அரங்கர்த்தா 2015 வாக்கில் ஒரு 100 ஏக்கரை ஒரு தனியார் பல்கலைக்கழகத்திற்கு அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு லீஸு கொடுத்தார். இதை கொடுத்ததுனால் ஹெச்ஆர்என்சி போய் எங்கிட்ட பர்மிஷன் வாங்கலை, பரம்பரை அரங்காளரை நீக்கிட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க, கோர்ட்லேயும் ஜெயிச்சிட்டாங்க. இன்றைக்கி அந்த 100 ஏக்கரில் எஸ்ஆர்எம் உடைய அக்ரிகல்ச்சர் காலேஜ் 9 மாடி பில்டிங் இருக்குது. ஆனால் அந்த பாழடைஞ்ச கோயில் அப்படியே இருக்குது. இதை எதிர்த்து வழக்கு போட்டு ஜெகநாத் கண்டெம்ட் போட்டு மன்னிப்பு கேட்டு 4 மாதத்தில் பண்ணுறேன்னு சொல்லி 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி ஒரு கோயிலுக்கும் சார் இன்றைக்கி நீங்கள் வெப்சைட்டில் போங்க, ஹெச்ஆர்என்சி வெப்சைட்டில் கோயில்களை வருமானம் அடிப்படையில் போடுறாங்க. இதில் இப்போ திமுக ஆட்சி வந்து ஒரு மிட் டேர்ம் அரௌண்ட் 23 வாக்கில் தினகரனில் ஒரு செய்தி, இந்த ஆட்சி வந்த பிறகு 5380 கோயில்கள் புதிதாக எடுக்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000 டேலர்னு வச்சுருந்தா கூட 5 கோயில். சரியா? ஏற்கனவே 42,000 கோயில், இன்னொரு 5ன்னா 47. ஆனால் வெப்சைட்டு படி 34,830 கோயில்கள் வருமானம் ஆண்டுக்கு 10,000க்கு கீழே. அது ஒரு கால பூஜை இல்லாதது இல்லை 10,000க்கு கீழேன்னு போட்டால் மாதத்துக்கு 800 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு 28 ரூபா. 28 ரூபாய்க்கு ஒரு முழம் பூ வாங்கலாமா? பெருக்கிற ஆளுக்கு கொடுப்பீங்களா, ஐயருக்கு கொடுப்பீங்களா, வாட் எவர் யூ கால் இட், லைட்டுக்கு, கரண்ட்டுக்கு. இதில் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் 1/2 கிரவுண்டில் இருக்குது சார், ஆனால் வருமானம் ஒரு 2,000 ரூபா வருது, நீங்கள் எடுத்துக்கங்க சார். இங்கே இப்போ நடத்திட்டு இருந்த ஒரு செத்து போயிட்டாருன்னா எடுக்க மாட்டாங்க. அதே சார் இந்த கோயிலில் வாரம் 5,000 ரூபா உண்டியலுக்கு வருது, 50 கிரவுண்ட் இருக்குன்னா அடுத்த நாளே எடுப்பாங்க ஹெச்ஆர்என்சி. அந்த மாதிரி எடுத்த கோயில்கள் தான் பெரிய கோவில்களுக்கு காட்டக்கூடிய முக்கியத்துவத்தை சின்ன கோயில்களை வருமானம் இல்லை அப்படின்னா கண்டுக்க மாட்டாங்க ஹெச்ஆர்என்சி. கண்டுக்கலன்னா 35,000 சார். ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோவில்கள் 2 கோயில். ஒன்று கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆஃபீஸுக்கு எடுத்த வீர சோழபுரம் கோவில். அந்த கோயில் பாழடைஞ்சு கடந்து அதிலிருந்து ஒரு சில சிலைகள் திருட்டு போய் அமெரிக்காவில் இருக்கு. மிச்சமுள்ள சிலைகளுக்கு ஆபத்துன்னு யானை ராஜேந்திரன் வழக்கு போட்ட பிறகு அதையெல்லாம் எடுத்துட்டு வேற இடத்துல வச்சுட்டாங்க. கோயில் பாழடைஞ்சு கிடக்கு. நான் சொல்றது 2017 19 அந்த கோயிலுக்கு சொந்தமான 39 ஏக்கரை எடுத்து கலெக்டர் ஆஃபீஸ் கட்டிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் முடிக்கல. அந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு அவங்க போட்ட வேல்யூ 2 கோடியோ என்னமோ, அதுக்கப்புறம் கேஸ் போட்டு 80, 100லாம் போட்டு திருப்பி ஃபிக்ஸ் பண்ண ஆள் போட்டு ஸ்டே வாங்கி. இன்னொன்று இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர், பத்திரப்பதிவுத்துறை செயலாளர் 2 பேரும் ஒரே ஆளாக இருக்காங்க. இதை போன முறை
இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் சிஎம்டிஏ அமைச்சரும் ஒருத்தர். எந்த பில்டிங் ஹெச்ஆர்என்சி கட்டினாலும் அப்ரூவல் வாங்காமையே கட்டுறாங்க. ஸோ இது ஏன்னா அவங்க நம்ம சிஎம்டிஏன்னு தான் மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கான்ஃப்ளிக்ட் மாத்திரம் இல்லை சார், நமக்கு தேவை கட்டணும். ஒன்றும் இல்லை, குளத்தூரில் காலேஜ் கட்டினாங்க. ஒரு காலேஜ் நீங்கள் அடுத்த வருஷம் ஆரம்பிக்கணும். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் காசை எடுத்து குளத்தூரில் கட்டினாங்க. குளத்தூரில் கபாலீஸ்வருக்கு லேண்ட் இல்லை, ஏதோ ஒரு பிரைவேட் மண்டபத்தில் வச்சு அதுக்கப்புறம் வேற ஒரு கோயிலில் இடத்த எடுத்து ஏதோ பண்ணுறாங்க. நீங்கள் அடுத்த வருஷம் ஒரு ஸ்கூல் காலேஜ் ஆரம்பிக்கணும்னா இந்த வருஷம் செப்டம்பருக்குள்ள உங்களுக்கு சொத்து, இடம், பில்டிங்கு, ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குன்னு யூஜிசிக்கு அப்ளை பண்ணால் தான் கிடைக்கும். ஆனால் கவர்மெண்ட்டுன்னு சொன்னால் சில எக்ஸம்ஷன்ஸை கொடுத்துட்றாங்க. ஸோ இது மாதிரி அந்த கள்ளக்குறிச்சி கேஸ்லேயே திரு ரங்கராஜன் அவர்கள் ஏதோ ஒரு தடவை ஸ்டே வாங்கினா ரெண்டாவது தடவை கிடைக்கலன்னு ஒன்று நான் சொன்னேன். இது 50 கோடிக்கு மேலே ப்ராஜெக்டாக இருந்தால் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்திருக்கணும், அது வந்திருக்கான்னு கேளுங்கன்னு அதை வச்சு ஸ்டே வாங்கினோம். பட் அதுக்கப்புறம் திருப்பி உடஞ்சி இப்போ கட்டின்னு தான் இருக்காங்க. பட் 6 வருஷமாக கட்டின்னு இருக்காங்க. சார், கோயில் சொத்துக்கள் டிஎல்இன்னுட்டே பண்ண முடியாது. எந்த பர்பஸ் யாருக்கு கொடுத்தாங்களோ அவ்வளோதான். சார், இப்போ எவ்வளோ சார் இடம் இருக்குது கோயிலுக்கு? ஜெயலலிதா காலத்தில் 580ன்னு சொன்னாங்க, இபிஎஸ் காலத்தில் 520ன்னு சொன்னாங்க, இப்போ 380க்குன்னு வந்து நிற்குது. 47,000 ஏக்கர் நிலம் எங்க அப்படின்னு கோர்ட்டு கேட்டது இருக்கு 2021. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் வெப்சைட்டில் அந்தந்த கோயில் இடத்த போட்டால் என்ன பல நேரங்களில் எனக்கு பல தகவல் டியூபியூஸ் இருக்கு. ஒரு சந்தேக பார்வை, சந்தேக விஷயங்கள் மூடி மறைச்சப்பட்டது போல நம்பர்ஸை மாற்றி கொடுத்துட்டு இருக்காங்களோ? இல்லை, வாய்ப்பு இருக்கு சில நேரம். அதுதானே இந்த இடத்துல கரூருக்கு வருது. கரூர் விஷயத்திலேயே கேட்கக்கூடிய விஷயம் இல்லை, 1963 விஷயத்த அவங்க சுட்டி காட்டுறாங்க. விஜயநகர பேரரசு அப்படி கொடுத்தாங்க, அது போன்ற மன்னர்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க கேள்வி என்னன்னா, அந்த மன்னர்களும் எல்லாரும் கொடுத்த நிலம் கொடுத்தது வந்து ஒரு திரு அண்ணாமலைகளோட போஸ்ட் படியே போனோம் அப்படின்னா அந்த நிலம் அப்படின்றது வந்து மானியமாக கொடுக்கப்பட்டது அப்படின்றாங்க. இனாம் நிலம் அப்படின்னு அடுத்த இடத்துல மென்ஷன் ஆகுது, ரயத்வாரி அப்படின்னு அடுத்த இடத்துல மென்ஷன் ஆகுது. 3 விஷயங்கள் வருகிறது. இதுல கேள்வி ஒண்ணுதான், கோவில் பணிக்காக கொடுக்கப்பட்டதா, கோவில் நிலத்தை மன்னர்கள் வந்து மற்றவர்களுக்காக கொடுத்ததா? இல்லை, முதல்ல இனாம்ங்கிற வார்த்தை என்னன்னு அர்த்தம்னு சொன்னால் கல்வெட்டுகளில் இருக்கிற வார்த்தை வரியிலி நிலம். வரியிலிங்கிறது டாக்ஸ் ஃப்ரீ, கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் வராது. அதை அரபி அல்ல உருது சொல்லில் முகலாய ஆட்சியின் போது அரசுக்கு வருமானம் இல்லைங்கிறதுனால இனாம்னு போட்டாங்க. அதையே பிரிட்டிஷ் காலத்தில் புறம்போக்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. அதாவது இது அரசுக்கும் சொந்தம் இல்லை, தனியாருக்கும் அருணுக்கோ தேவப்பிரியாவுக்கோ சொந்தம் இல்லை, புறமான லேண்டுங்கிறதுனால புறம்போக்குன்னு போட்டாங்க. இன்னைக்கு சார் ஒரு கூகுளில் தேடினா கிடைக்கும், திரு திண்டுக்கல் பெரியசாமி சொல்லியிருப்பார், பழனி கோயிலுக்கு பட்டா கிடையாது, அரசு நிலத்திலிருந்து நான் தான் கொடுத்தேன், ஏற்பாடு செய்து கொடுத்தேன்னு சொல்லியிருப்பார். ஸோ பழனி கோயிலில் 10ஆம் நூற்றாண்டுலேருந்து கல்வெட்டு இருக்குது. சரியா? அப்போ நீங்கள் கொடுக்கலங்கிறது உங்கள் தப்பா, கொடுத்தது உங்களுக்கு பெருமையா? பிரச்சனை கோயிலுக்கு பட்டா கொடுன்னு கேட்டால் யார் எடுக்க போகிறாங்க? கோயில் இடத்த எவனும் கை வைக்க மாட்டான், விட்டுருங்கன்னு சொல்லி கொடுக்காமல் இருப்பது தான் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. இப்போ சின்ன சின்ன கோயில்கள் இடிக்கிறப்ப அவங்களுக்கு இடம் இல்லைன்னா இதான் காரணம். குறைஞ்சபட்சம் 30லேருந்து 50 வருஷம் தாண்டி இருந்ததுனால் 50க்கும் மேலேயும் இருக்குது. இதில் போன ஆட்சியில் 170 கோயில் என்னமோ இடித்தாங்கன்னு 500-600லாம் டேட் போனால் கூட குறைஞ்சபட்சம் 100க்கும் மேற்பட்ட கோயில்கள் இடிக்கப்பட்டது. பட் டாக்குமெண்ட் இல்லைன்னு சொன்னால் இவங்க கொடுக்கறது இல்லை. நான் தான் சொன்னேன், தெளிவாக பாப்பான் சத்திரம் அந்த கோயிலில் ஹைகோர்ட் சொன்ன, உங்களுக்கு அனுப்புகிறேன், நான் நைட் அனுப்புகிறேன் உங்களுக்கு, குயின்ஸ்லாண்டுக்கு கூட வாடகைக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த டாக்குமெண்ட் படியாக நான் எங்கிட்ட இருக்கிற சில ஃபுல் டேட்டாஸ் இருக்காது, அது என்னென்ன கிடைக்குதோ எடுத்து போட்டு கொடுத்து ஆர்டிஐயில் கொடுப்பாங்க. 3 கிராமம் ஃபுல்லாக எழுதி கொடுத்துறாங்க. செம்பரம்பாக்கம் ஃபுல்லான்னா அதுக்குள்ளே இப்போ ஜி ஸ்கொயர் பில்டிங்கில் லேண்டு லேஅவுட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. செம்பரம்பாக்கம் இன்னும் 2 வில்லேஜ் முழுமையாக இந்த வெங்கடப்ப நாயக்கர் எழுதி கொடுத்தாருன்னு அதில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா 470 சார், இப்போ இந்த பில்டிங்க்கு இது ஒரு சர்வே நம்பராக இருக்கலாம், இல்லை ஒரு சர்வே நம்பருடைய பார்ட்டாக இருக்கலாம், இல்லை 2 சர்வே நம்பர் சேர்ந்து இருக்கலாம். ஒரு சர்வே நம்பருங்கிறதுல அரை ஏக்கரும் இருக்கலாம், வெறும் 3 சென்ட் 4 சென்ட்டும் இருக்கலாம். ஸோ இப்போ இது 471 100 ஏக்கர் ஒரே சர்வே நம்பர்லேயும் பார்த்துருக்கேன். ஸோ 3 சென்ட்டும் பார்த்துருக்கேன், 100 ஏக்கரும் ஒரே சர்வே நம்பர்லேயும் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ 471 சர்வே நம்பர் வந்தால் ஒன்னொன்றுக்கும் தனித்தனி ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ 4-5 சேர்த்து ஒரு மானியம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். எதுக்கு என்ன? இன்னொன்று 1860 அத்தனை லேண்ட்ஸையும் சர்வே செய்து எல்லாத்துக்கும் இது இப்போ எஸ்டிஆர் பட்டான்னு கொடுத்தாச்சு. பிரிட்டிஷ் காலத்தில் அதுக்கு ஒரிஜினலாக என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி அது இனாம்ங்கிற மதிப்பு இருக்குது. இவங்கள மாதிரி அது ரயத்வாரிங்கிற வார்த்தையை கூகுளில் தேடுங்க, தெளிவாக பெசன்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ்னு வருது.
சிட்டிக்குள். சார் இவ்வளோ தூரம் போயிட்டீங்க, இது அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்னு அண்ணாமலை மெயினாக கொண்டு போகிறார். ஆனால் ஸ்ரீரங்கம் கோயிலின் குருக்கள், அர்ச்சகர்கள், பிராமணர்கள் ஐ மீன் 10 தலைமுறையாக குருக்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் வீட்டை பிரச்சனை இருக்குன்னு கேஸ் போட்டப்ப பிப்ரவரி மாதம் 2026 மதுரை ஹைகோர்ட்டில் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் அடிமனை கோவிலுக்கு தான் கொடுத்துருக்கார். 2024 இதே மாதிரி ஸ்ரீமதி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது இன்னும் டு பி ப்ரிசைஸாக சொல்லணும்னா இது ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறது, இது போல இந்த இனாம் நிலங்களை எல்லாம் இது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்வதெல்லாம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அதான் சொல்லி பின் அவுட் பண்றாங்க. இந்த இடத்துல அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெரும்பாலான நிலங்கள் பிராமணர்கள், அவர்கள் குருக்கள், ஒரு கிட்டத்தட்ட 76 சன்னதி இருக்கு. ஒரு இதுக்கு 2-3 குருக்கள் 3 ஷிஃப்ட்டுக்குன்னு வச்சிருந்தா 200 குடும்பம். ஒரு குடும்பத்துக்கு இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் ஒரு அரை கிரவுண்டு 2 கோடி போகும். அப்போ 750 கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது சார் பிரச்சனை பிராமணர் நான் பிராமின் இல்லை. இந்த இடத்துல அடிமனை விஷயத்துல ஒரு பிராமணரே வைத்திருந்தாலும் அந்த பிராமணர் கிடையாது அப்படின்னு கோவிலுக்கு தான் தெளிவாக GR சுவாமிநாதன் கம்யூனிட்டி சார் கோயிலுக்கு அசைன் பண்ண லேண்ட், அந்த கோயிலுக்கு இந்த வேலையை செய்யறது. இவர் பல்லக்கு தூக்குபவர், இவர் நாதஸ்வரம் வாசிப்பவர், இவர் மிருதங்கம் வாசிப்பவர், இவர் இது தேவாரம் பாடுபவர், இவர் திவ்ய பிரபந்தம் சொல்பவர், இவர் அர்ச்சகர். இது பண்றதுக்காக இவருக்கு தங்கறதுக்கு வீடோ, அவருக்கு ஒரு 4 காணியிலேருந்து வர அரிசியும் அவருக்கு போகட்டும். இன்னொன்று சார், இப்போ கோயில் சொத்து வெளிநாட்டிலேருந்து நேற்றைக்கு கூட ஆஸ்திரேலியாவிலேருந்து 3 சிலையை மீட்டுட்டு வந்தார்னு வந்தது. இதுக்கெல்லாம் அடிப்படை எப்போ வந்தது தெரியுமா? 80களில் உங்களுக்கு இதில் லண்டன் கோர்ட்டில் ஒரு கேஸ், தமிழ்நாடு அரசின் பட்டூர் நடராஜர் கேஸை மீட்பதற்குரிய வழக்கு. அந்த திருவாரூர் பக்கத்தில் கோவிலே இல்லை, தோண்டினப்போ 13 சிலை கிடைச்சிது. அதில் நடராஜர் மட்டும் எங்கேயோ போய் கனடாலேருந்து லண்டன் மியூசியத்துக்கு வந்துடுச்சு. லண்டன் மியூசியத்தில் அந்த சிலை தான் அங்கே இருக்குன்னு தெரிஞ்சு வழக்கு நடக்கிறது. ஸோ அந்த மண்ணும் இந்த மண்ணும் மேட்ச் ஆகலை. அப்படி இங்கேருந்து மிச்சம் 12 சிலையும் கொண்டு போய் இன்னைக்கு 80களில் எவ்வளோ கஷ்டம், இதில் இருக்கிற மண்ணும் மச்ச மண்ணும் மேட்ச் ஆகலை. அதன் பிறகு ஃபோரன்சிக்ஸ் எக்ஸ்பர்ட் சந்திரசேகரன் பார்த்துட்டு அந்த நடராஜர் சிலையில் இருந்த அளவெல்லாம் மேட்ச் ஆகுது, பட் மண்ணு மேட்ச் ஆகலன்னு வந்தப்போ அதில் இருந்த சிலந்திகள் இந்த மண்ணில் தான் வந்திருக்க முடியும் அப்படின்னு இதை வச்சு அந்த சிலைன்னு உறுதியாச்சு. அப்போ அடுத்த கேள்வி வந்தது, இதற்கு நாங்கள் தெளிவாக இது கனடா பெட்ரோலியம்லேருந்து பில்லு போட்டு வாங்கியிருக்கோன்னு அவங்க கொடுக்குறான். இதை கேட்குறதுக்கு இவங்க யார், இவங்களுக்கு என்ன பிரைமா ஃபெசி இருக்குது அப்படின்னு அப்போ தான் தமிழக அரசின் சார்பாக அன்னைக்கு தொல்லியல் துறை இயக்குநராக இருந்த நாகசாமி போய் தமிழகத்தில் 60,000 கல்வெட்டுகள் கோவில் தானமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு 100-200 எடுத்துட்டு இவற்றில் எல்லாவற்றிலும் அட்லீஸ்ட் 1/3 ஆஃப் இட்ல சூரிய சந்திரன் உள்ளவரை இந்த கோயிலில் இந்த விளக்கேற்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு இதுக்குன்னு இருக்கிறதுனால சூரிய சந்திரன் வரை இந்த உரிமை அந்த கோவிலினுடைய சுவாமிங்கிறவர் இது அதுக்கு ஜூரிஸ்டிக் பர்சன் எவர் மைனர் பாலகன் குழந்தை, அந்த குழந்தைக்கு காப்பாத்துறதுக்கு எந்த பக்தரும் கேட்கலான்னு சொல்லி அதுல அந்த சிலை இன்டெஃபினிட் டைம் பீரியட் சூரிய சந்திரன் உள்ளவரை மேட்டர் எண்ட்ஸ். இதை அந்த அயன் கென்னடி ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை, ஏன்னா அவர் ஒரு ஐரிஷை சேர்ந்த கேத்தலிக். அங்கே பிரிட்டிஷில் டினாமினேஷனல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஸோ எங்களுக்கு பிரிட்டிஷ்க்கும் வரும். ஸோ இதனால் அவர் ரொம்ப டீட்டெயில்டாக எடுத்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இதில் டினாமினேஷன்ஸ் எதுவுமே தேவையில்லை, அந்த டினாமினேஷன் இல்லைன்னாலும் அவர் ஜூரிஸ்டிக் பர்சன் எவர் மைனருங்கிறதுனால எந்த பக்தரும் கேட்கலாங்கிற கிளாசிஃபிகேஷனை வச்சு அதை வச்சு தான் இன்றைக்கி உலகம் முழுக்க கலைப்பொருட்கள் மீட்கப்படுகிறது. ஸோ கலைப்பொருட்கள்னால் சுவாமியோட சொத்தும் அதுக்கு எந்த விதத்திலும் இது கிடையாது. ஸோ திருக்கண்ணமங்கை கோயிலை பொறுத்த வரைக்கும் நாயக்கர் காலத்து செப்பேடு திடீர்னு மறைஞ்சிருந்த செப்பேடு வந்தது, அது உண்மைன்னு சொல்லி இவர் சொன்னது பிறகு எக்ஸ்பர்ட் சொன்ன பிறகு அதை மீட்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சார் 1863 பிரிட்டிஷ் ஃபஸ்ட்டு பட்டா பண்ணது. இன்னும் சொல்ல போனால் 2019 மெட்ராஸ் ஹைகோர்ட் 2 நீதிபதிகள் பெஞ்சு 1863 அத்தனை பட்டாவையும் ஆன்லைனில் ஏற்றுங்கன்னு சொன்னாங்க. வித்தின் 6 months 2019 6 months. அவங்களுக்கே தெரியும் 6 months சொன்னால் 2 6 months போகும்னு. ஆனால் 10 6 months தாண்டியும் இன்னும் நமக்கு ஏற்றப்படவில்லை. ஸோ அதை ஏற்றுனா என்ன பர்பஸ்ன்னு தெரியுமா? இன்னும் சொல்ல போனால் இந்து சமய அறநிலைத்துறை சட்டங்கள் படியாக இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு லீஸுக்கோ இதுக்கோ இப்போ பாத்திய கொடுக்கவே முடியாது. இப்போ அங்கதான் கேள்வி வருது. இப்போ கோவிலில் இனாம் நிலமாக கொடுக்கப்பட்ட இந்த 3085 ஏக்கர் நிலம் இது இப்போ இருக்கிறவங்களுக்கே பொசஷனுக்கு போகலாம் அப்படின்னா
இப்போ அவர்கள்லாம் பணியில இருந்தவங்க அவர்களுக்கே இது போகுது, அவர்களுடைய வாரிசுகளுக்கு போகுதுன்னு ஒரு கட்டம் வச்சு அதுல நம்ம ஆறுதல் அடைஞ்சா ஃபியூச்சர்ல இந்த நிலத்தை அவர்கள் வேற்று மதத்தினருக்கு விற்றால் அதில் கோவில் சம்பந்தமான விஷயங்கள் நடந்த இடம் வேறு மதத்துக்கு இல்லை போனா சார், இது ஏற்கனவே பல இடங்களில் நடந்திருக்கு. பெரம்பூர் திருச்சி பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு ஊரில் 4 இன்னும் சொல்ல போனால் நம்ம சேனல்லையே நீங்கள் எடுத்திருப்பீங்க, தீபா துரைசாமின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனலிஸ்ட்டு, அவங்க பிஹெச்டி ஆகமங்கள்ல. எப்படின்னா ஒரு ஊரில் கோவிலை சுற்றி 4 மாட வீதி, அதற்கு பின்னால் அதுக்கு மார்க்கெட், பழம், பூ அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு ஆகமங்கள் இப்படி ஊரை டெவலப் பண்ணுறதே கோயிலை வச்சுங்கிறது சிந்து சமவெளியில் இந்த அமைப்பு இருக்குன்னு அவங்க அதை அந்த ரிசர்ச் பிஹெச்டியில் அதை கண்டுபிடிச்சேன்னு நம்ம சேனல்லையே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பாண்டே சார் எடுத்திருப்பார். ஸோ கோயிலை வச்சு தான் ஊர் டெவலப்மெண்ட் சார். இன்னைக்கு தரமணியோ இதுவோ சோழிங்கநல்லூரோ சிட்டிக்குள்ளே இருக்கலாம், 80களில் ஏதாவது புது டிபார்ட்மெண்ட் வந்தால் தரமணியில் ஆரம்பிக்கப்படும்பாங்க. ஸோ இன்னைக்கு வேல்யூ வந்துடுச்சு, அன்னைக்கு கிடையாது சார். கோயில் சொத்தை நீங்கள் நம்ம இந்து சமய அறநிலைத்துறை இருக்கு, அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற அகஸ்தீஸ்வரர் கோயிலுடைய சொத்தில் மசூதி இருக்குது, எடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சொல்லியிருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சொத்தில் கத்தோலிக்க சர்ச் இருக்குது இடத்துல, இது அவன் பிஷப் ஹவுஸ் இருக்குது. ஓகே, இந்த இஷ்யூவில் இவ்வளவு வேகம் காட்டுறவங்க அந்த 13 லட்சம் ஏக்கருக்கு என்ன பண்ணாங்க சார்? இந்து சமய அறநிலைத்துறை என்பது irrespective ஆஃப் கவர்மெண்ட்ஸ், அந்த அதிகாரிகள் அவர்கள் அந்த அதிகாரிகள் தங்களை ஒரு பாஸாக வைத்துக்கொண்டு அதை அனுபவிக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள ஏதாவது தவறுகள் சுட்டி காட்டப்பட்டால் உள்ளுக்குள்ளேயே முடிக்கிறாங்க. எத்தனை கேஸில் எஃப்ஐஆர் போட்டாங்க? இந்த ஆட்சி பருவதற்கு ஒரு 2 நாள் முன்னாடி, 5ஆம் தேதி ஜூன் 8ஆம் தேதி 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. அதுக்கு ஒரு நாள் முன்ன பின்ன இதில் திருச்செந்தூரில் ஃபால்ஸ் டிக்கெட்டு இப்போ இது ஐ திங்க் 10ஆம் தேதிக்கு மேலே தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். பொய் டிக்கெட்டு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு லேடியை இது பண்ணாங்க. அதுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்களா? ஒரு லேடி டெம்பரரி ஒர்க்கர் அதை பண்ண முடியுமா? அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி ராமேஸ்வரம் கோவிலில் இது டூப்ளிகேட்டாக கணக்கில் சேர்க்காமல் பிரசாதன்னு 25 கோடி ஏமாத்தினார்னு வருது. இப்போ அமைச்சர்கள் அல்லது தாவேகாவினர் திமுக ஸ்டைல்லையே எது செஞ்சாலும் இந்தியாவிலேயே முதல் முறையாக, உலகத்திலேயே முதல் முறையாகன்னு இந்த மாதிரி சொல்கிற மாதிரி 2 நாள் முன்னாடி பார்த்தா பழனியில் இந்த ஆண்டு முதல் முறையாக 100 கோடி வசூல்னு ஒரு இது ஓடிச்சு. அப்புறம் நேத்திக்கு தமிழ் ஹிந்துவில் கடந்த 4 ஆண்டுகளில் 1450 கோடி டர்ன் ஓவர்னு வருது. ஏன்னா பழனியை பொறுத்த வரைக்கும் 450 கோடி 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பார்த்த ஞாபகம். சரியா? பிரச்சனை இந்து சமய அறநிலைத்துறை என்பது எந்த ஆடிட்டுக்கும் ஒத்து போகாமல், அதாவது 2021 75 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஜஸ்டிஸ் மகாதேவன் ஆதிகேசவலுல எக்ஸ்டர்னல் ஆடிட்னு போட்டிருக்கு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த உள்ளுக்குள்ள இருந்த இன்டர்னல் ஆடிட்டரை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய எல்எஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி, நேற்று வரைக்கும் HRNCE, இன்னைக்கு எல்எஃப்னு பேரை மாற்றிவிட்டேன். திருப்பி அதே ஆடிட். ஆனாலும் அவர்கள் நேர்மையாக பண்ணதில் அப்ஜெக்ஷன்ஸ் மாத்திரம் ஒரு 19 லட்சம் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில அப்ஜெக்ஷன்ஸுக்கு சில கோடிகள் வரைக்கும் போகும், ஒரு சில ஒன்றுமே இருக்காது. ஏன்னா எங்கள் அப்பா எல்எஃப்ல இருந்திருக்கார். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், இது பக்கத்தில் எங்கேயோ தருமபுரியில் ஏதோ ஒரு காந்தி இல்லத்தில் நான் சொல்கிறது 80களில் இது காந்தி ஜெயந்திக்காக வடை போட்டோம் அப்படின்னு சொல்லி என்னைக்கு கணக்கு எழுதியிருந்தாங்க, பருப்பு எழுதலை, பொய்ன்னு எழுதினார். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அப்ஜெக்ஷன்ஸு 19 லட்சம் அப்ஜெக்ஷன்ஸ் இன்றைக்கி வரைக்கும் பண்ணலை. எத்தனை கண்டெம்ட் வந்தாலும் ஆன்லைனில் ஏற்றுறது சார். என்னை பொறுத்த வரைக்கும் இது கேஸ் டு கேஸ் பார்க்கணும். என்ன பண்ணினாலும் ஏலியனேட்டே பண்ணாதீங்க. அந்த சார் இன்றைக்கி மயிலாடுதுறை கலெக்டர் ஆஃபீஸ் ஆதீனம் கொடுத்துருக்கு, அவருக்கே பவர் இல்லைம்ப சார். யூ ஆர் எலெக்டட் ஒன்லி ஃபார் 5 இயர்ஸ். சூரிய சந்திரன் உள்ள வரை சார் ஒன்றும் இல்லை. இப்போ ரிசர்வேஷன்ங்கிறது கண்டிப்பாக தேவை. இதில் விஜயநகர பேரரசு கொடுத்ததுன்னா விஜயநகர பேரரசுக்கே கொடுப்பதற்கு இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? இல்லை, விஜயநகர பேரரசு கோவிலுக்கு கொடுத்த பிறகு மாத்திரத்துக்கு உரிமை இல்லைங்கிறேன். உங்களுக்கு நம்ம ரிசர்வேஷன் சூரிய சந்திரன் உள்ள வரைன்ற பாயிண்ட் தான். ரிசர்வேஷனே அம்பேத்கர் கொண்டு வந்தப்பவே 5 வருஷம் தான் ஒரு ஆள் எலெக்டடு. நீங்கள் கடைசி வருஷம் கொடுத்தா இன்னும் 10 வருஷம், எவ்ரி 10 வருஷத்துக்கு ரெனியூ பண்ணும். ஸோ ஒன்னால் ஒரு பெரிய ஆக்ட்னா 10 வருஷத்துக்கு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இது சூரிய சந்திரன் வல்ல உரை. இதில் என்ன ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் ரொம்பவும் இது தேவை, வேறு இடமே இல்லை. உதாரணமாக வெஸ்ட் மாம்பலத்தில் நம்ம பக்கத்தில் ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி ஒரு 6 மாதம் முன்னாடி ஆனந்த் வெங்கடேஷ் கோயில் இடத்தை ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி மார்க்கெட் ரேட்டுக்கும் கைட்லைன் ரேட்டுக்கும் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணி மாற்றி கொடுத்தார். பட் இதெல்லாமே பப்ளிக் காஸ்ட்னு வருதே தவிர இதே மற்றவங்களுக்கு பண்ணியிருக்காங்களா?
வேறு எதுக்காவது பண்ணியிருக்காங்களா? கோயில் நிலங்கள்னு இப்போ வேற நீங்கள் எந்த மதத்துக்கும் பண்ணல. எந்த பூந்தமல்லியில் இது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான 38 ஏக்கர், இன்னைக்கு ஏக்கர் அங்கே 100 கோடி போகும். எவ்வளோ கொடுத்து எடுத்தாங்கன்னு தெரியாது. வருத்தத்தோடு இன்னொன்னையும் சொல்லிடுறேன். தற்போது திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் போன பீரியடில் கமிஷனராக இருந்துட்டு இப்போ செக்ரட்டரியாக போட்டிருக்காங்க. 2012-13 மெட்ரோ ஸ்டேஷனுக்காக எடுக்கப்பட்ட நிலத்துக்கு 40 கோடி எக்மோரில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போச்சு. அந்த கோயிலில் அவ்வளோ பணம் இருக்கேன்னு தன்னுடைய மாமனாரையே ட்ரஸ்டியாக போட்டாராம். அவர் இறந்த பிறகு இப்போது மாமியார் ட்ரஸ்டியாக இருக்கிறார் என்று தகவல்கள் வருது. ஸோ அதில் சார் இதில் நீங்கள் போன ஒரு 2 மாதம் முன்னாடி சுவாமி மலையில் லிஃப்ட்டு இப்போ ஆன் பண்ண அன்றைக்கி இது ஸ்ட்ரக் ஆகி வைரல் ஆச்சு. இங்கே போர்டில் பார்த்தா 13 பேர் இப்போ கொண்ட லிஃப்ட்டு 2 லிஃப்ட்டு 3,60,00,000. நம்ம செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கோம், 3rd ஃப்ளோரில் தான் இருக்கோம். இந்த லிஃப்ட்டு எவ்வளோ ஆகும்னு ஜான்சன்லேயோ இதுலேயோ கேட்டால் 30 லட்ச ரூபா, ஆனால் 3,60,00,000 எழுதுகிறாங்க. அண்ட் திருச்செந்தூர் கோயிலுடைய தக்காராக போடப்பட்டவர் யாருன்னு பார்த்தால் சேகர் பாபுவுடைய மகனுடைய கம்பெனியில் 2013 பார்ட்னர். அந்த 2021 ஜட்ஜ்மெண்ட் படியாக எப்படி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியை தேர்ந்தெடுக்கிறப்போ கட்சி சார்போ அல்லது நேரடி தொடர்பு பிஸ்னஸ் கான்டாக்டோ இல்லாத ஆளை போடணும்னு இருக்குது. ஸோ பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா ராசாவுடைய அண்ணனை இதுவாக போட்ட சார் கோயில் தங்க நகை உருக்கும் வழக்கில் ஸ்டே என் பேரில் தான் இருக்குது, என்னுடைய இந்த பேரில் இருக்குது. கோபாலகிருஷ்ணன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அதில் அறங்காவலர் போட்டுட்டு தான் பண்ணணும்னு இருக்குது. ஸோ எந்தெந்த கோயிலில் தங்கம் இருக்கோ அந்த கோயிலுக்கு மாத்திரம் அறங்காவலரை போட்டு அந்த கோயிலை மாத்திரம் உருக்கியாச்சு. ஸோ அதுக்கும் போட்டிருக்க மாட்டாங்க அறங்காவலர், இல்லாட்டி போட்டிருக்க மாட்டாங்க சார். இன்னொன்று திரு பிரகாஷ் எம் சுவாமி, நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க, அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், பூந்தமல்லியில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அவர் தன்னுடைய சொந்த பணத்தில் 1 கிலோவில் வெள்ளி கவசம் சாத்தி கொடுத்தார் 2004. 6 மாதம் அவருடைய மாமனார் ஊர் அது. 6 மாதம் கழிச்சு அவர் டெல்லியில் இருந்தாரப்ப அப்புறம் திருப்பி போடுங்கன்னா கணக்கிலே இல்லை. அப்புறம் ஆர்டிஐயில் போட்டால் கணக்கில் வரல. திருசக்தி சுந்தரராமன் 4.5 கிலோ தங்க கட்டிகள் வாங்கி கொடுத்து உப்புலியப்பன் கோயிலுக்கு அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, துவஜஸ்தம்பத்திற்கு கவச்சம் பண்ண 2007 பீரியடில் 69 கிலோவுக்கு மூலவருக்கு தங்கத்தில் பண்ணிவிட்டு அம்பாளுக்கும் வெளியில் வாங்கிட்டாங்க. அம்பாளையும் சுவாமியும் பண்ணியாச்சு, துவஜஸ்தம்பம் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு கேட்டு இவர் தன் கைப்பட 4.5 கிலோ வாங்கி கொடுத்தார். இப்போ சமீபத்தில் போனால் அது எடுக்கப்பட்டு அந்த இடத்துல இப்போ வெங்கலத்தில் பண்ணியிருக்காங்க. இவர் கேட்டால் யார்கிட்ட கொடுத்தீங்க, அப்போ யார் பண்ணாங்கன்னு என்னென்னமோ கேள்வி அவருக்கு கேட்டிருக்காங்க. ஸோ சார், இந்து சமய அறநிலைத்துறை என்பது ஒழுங்கான எந்த கண்ட்ரோலும் இல்லை. கிட்டத்தட்ட 13 லட்சம் ஏக்கரையும் ஆன்லைனில் ஏன்னா பல நேரங்களில் போய் வரும் சார். உதாரணமாக இது வரும், லயோலா காலேஜ் இருக்கிறது சிவன் கோயில். நான் அதை என்றைக்குமே நானோ டிஆர் ரமேஷோ ரங்கராஜனோ அதை பேசினதில்லை. அதே மாதிரி நம்ம கைலாசநாதர் கோயில்னு சொல்லி வானகரத்தில் இருக்கிற அதுக்கு அட்ஜசன்ட் லேண்டு ஜீசஸ் கால்ஸ் இருக்கும். ஆனால் அதை எடுத்து ஜெபமணி மோகன்ராஜ் என்கிட்ட கேட்டார். நான் விசாரிச்சுட்டு இல்லை சார், அதுக்கு பக்கத்துலேயே அந்த இடம் காலியாக இருக்குது, அது பேசாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த இடத்துலையும் பல விஷயங்கள் இருக்குது. அந்த பில்டிங்கே எந்த அப்ரூவலும் கிடையாது. ஆன்லைனில் போய் 2008 பார்த்தால் சார் நான் சொல்கிறது இந்த நிறைய இருக்குது. கையை வச்சு சார் நான் தான் சொல்கிறேன், இந்து சமய அறநிலைத்துறை கோயில் இடங்கள் வருமானம் வாடகை இவை 2G லாஸை விட அதிகமாக இருக்கும். 2G லாஸை விட சார் 28 கோடி ரெசிடென்ஷியல் பிளாட் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 ரூபா 3 ரூபா. பில்டிங் கட்டலன்னு வச்சுக்கோ, பாதி கட்டியும் இருக்கலாம். 2 ரூபா. சிட்டிக்குள்ளே இன்றைக்கி எம்டி பிளாட்டுக்கு 10 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. நான் அந்த லைனில் இருக்கிறதுனால. பட் லோயஸ்ட்டு 3 ரூபா வச்சுக்கோங்க. அப்போ 28 72 கோடி. ஒரு வருஷத்துக்கே 720, வருஷத்துக்கே 250 கோடி கூட வரல. அது தவிர கமர்ஷியல் பில்டிங்ஸ். TUCS பில்டிங் பார்த்தசாரதி கோயிலுக்கு இருக்கிறதுக்கு வாடகை பாக்கி சில லட்சங்கள் உண்டு. கவர்மெண்ட்டு தான் இது மாதிரி கணக்கில் சொல்லவே. இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் பிக் ஸ்ட்ரீட்டில் இருந்தது, பில்டிங் இடிஞ்சு விழுந்தது, இப்போ கார் பார்க் பண்ணுறாங்க. ப்ரைவேட் யாரோ நடத்திட்டு இருக்காங்க, வாடகை போகுதான்னு எனக்கு தெரியாது. ஸோ இது எல்லாம் ஒன்றொன்றையும் கேட்குறதுக்கு என்ன வழி? ஆன்லைனில் ஒரு கோயிலுக்கும் ஒரு ஆப்பையோ இதையோ போட்டு பண்ணாமல் இதை பண்ணலாம் சார். ஒன்றும் இல்லை. இதில் ராமேஸ்வரம் கோவிலில் என்னுடைய நண்பர் யானை ராஜேந்திரன் வழக்கில் இருக்கிறது 19 சன்னதிகள், 19 குருக்கள் இருக்கணும், துணை குருக்கள் 23 28 இருக்கணும். இருக்கிறது 2 குருக்களும் 7 துணை குருக்கள் தான் இருக்காங்கன்னு போய் வழக்கு போட்டப்ப ஹைகோர்ட் சொன்ன வார்த்தை, இந்து சமய அறநிலைத்துறை வெறும் அதுக்கு பேர் என்னது, வசூல் ராஜா வேலை செய்கிறது. இது அவங்க சொன்ன வார்த்தை, என்னோடய வார்த்தையே இல்லை. ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி? இது கரூரை பொறுத்த வரைக்கும்
எலெக்ஷன் வருது அப்படின்னு பண்ணியிருக்காருன்னா எடுத்துக்கணும். சரி, கரூரில் நான் அன்னைக்கு அவர் பேசி முடித்த வீடியோ பார்த்த உடனே வேறு சேனலில் சொன்னேன், கரூரில் வெண்ணெய்மலை முருகன் இன்னொரு கோயில் இருக்கு, அதற்கு 600 ஏக்கர் நிலம் கோயிலுக்குத்தான் உரிமை, இடத்த வெக்கேட் பண்ணணும்னு இருக்கு, அதைத்தான் இவர் பேசியிருப்பார் விஜயபாஸ்கர் அப்படின்னு நான் அன்றைக்கி பேசி விட்டேன். அதுக்கு மத்தியானமே ஏற்றிட்டாங்க. பட் சாயந்தரம் பார்த்தா இவர் பேசினது 10ஆம் தேதி, ஆனால் 9ஆம் தேதி டேட் போட்டிருக்காங்க. அப்ப இவர் வச்ச கோரிக்கை நாடகமா இல்ல ப்ரீடேட் பண்ணி போட்டாங்களா? அவர் சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க பண்ணிட்டோம். இது அடுத்த முன்னாடியே ஆர்டர் போட்டுட்டு அதை கோரிக்கை வச்சு நிறைவேற்றுற மாதிரி இல்ல ப்ரீடேட் பண்ணி இல்ல, ரெண்டுமே பாஸ். ப்ரீடேட் பண்ணியும் போடுவாங்க, ஒரு நாள் ப்ரீடேட் பண்ணியும் போடுவாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட்ல சர்வசாதாரணமாக நடக்கும் சார். இது எதுவுமே இன்றைய தினம் அல்லிக்குட்டை ராதாகிருஷ்ணனும் திரு டிஆர் ரமேஷும் வழக்கு போடுறதாக சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக ஸ்டே கிடைக்கும்னு நம்புறேன். பட் சிவன் சொத்து குலநாசம்ங்கிறது தெரிஞ்ச விஷயம். இப்போ பெருமாள் சொத்து சர்வநாசம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னும் அந்த கோயிலில் ஒரு கோயில் எதுன்னு தெரியுமா? புகழிமலை முருகன் கோவில். இன்னைக்கு சங்க இலக்கியத்தை காலத்தை குறிப்பதற்கு அந்த கோயிலில் இருக்கிற ஒரு கல்வெட்டில் 3 சேர அரசர்களுடைய பேர் வரிசையாக இருக்கு. அந்த புகழூர் கல்வெட்டு பொது ஆண்டு 200 சேர்ந்தது. அதன்படியாக சிலப்பதிகாரத்தில் உள்ள சேரன் செங்குட்டுவன் காலம் 188 243ன்னு அசைன் பண்ணியிருக்காங்க. இதை வெளியில் சொல்கிறது இல்லை, ஏன்னா இவங்க முன்னாடி தள்ளுறதுக்கு. பட் அந்த புகழூர் கல்வெட்டு 1968 தமிழ் அண்ணாதுரை ஆட்சியின் போது இருந்த உலக தமிழ் மாநாட்டில் இவர் படித்தது, திரு ஐராவதம் மகாதேவன் படித்தது. இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு மறுப்பு கிடையாது. அந்த புகழூர் கல்வெட்டு தான் சங்க இலக்கியத்தின் காலத்தை குறிக்கணும்னு சொல்லிட்டு அந்த புகழிமலைக்கு சொந்தது. பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மலை, அந்த கோவிலோட சொத்தையே இப்போ கொடுக்க பார்க்குறாங்க சார். இது நிச்சயமாக தடுக்கணும். நான் சொல்கிறது, அனுபவிப்பவர்கள் அந்த கோயிலுக்கு அவங்க அந்த ஃபேமிலிக்கு எதுக்கு கொடுத்தாங்களோ, அவங்க வாத்தியம் வாசிங்களா இருந்தால் வாத்தியம் வாசிக்கிறது, சுவாமிக்கு பாதம் தூக்கிக்கலாம் சார். சங்க இலக்கியத்தில் நம்ம இன்றைக்கி குருக்கள் அர்ச்சகர்னு சொல்கிறோம். கடவுள் பேணியர்ங்கிற வார்த்தை இருக்குது. பிராமணர்களை குறிக்க பயன்படுத்தும் சொல் கடவுள் பேணியர் அப்படின்னு இருக்கு. ஸோ இவர்களுக்கெல்லாம் அந்த கோவிலை அவர் சுவாமிங்கிறவர் ஜூரிஸ்டிக்கல் பர்சன், எவர் மைனர். இது லண்டன் கோர்ட்லேயும் வந்தது. இதே காரணத்தை வச்சு தான் அயோத்தியிலையும் ஜெயிக்கப்பட்டது. இதை பல வழக்கில் இவரும் சொல்லி, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் சொல்லியிருக்கு. ஸோ அந்த சுவாமிக்கு உரியதை எடுக்க யாருக்கும் உரிமை இல்லை. எந்த காரணத்துக்கு கொடுத்தாங்களோ, அவர் வாத்தியம் வாசிப்பவர்னா வாத்தியம், அவர் பல்லக்கு தூக்குறவர்னா பல்லக்கு, எல்லாரும் ஒரே ஜாதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்க அந்தந்த பர்பஸை செஞ்சால் ஒன்றும் இல்லை சார். கோயம்புத்தூரில் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு நடுவில் ஒரு லேண்ட் இருக்குது. அந்த லேண்டு இது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கும் இது சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கும் ஏதோ ஒரு கட்டளைக்குன்னு சொல்லி அது வழக்கு போட்டு இன்றைக்கும் வழக்கு பெண்டிங் இருக்குது. எனக்கு வந்த தகவல், அந்த குடும்பமே இது பண்ணதுனால தான் நம்ம ஏதோ வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்லி அதுக்கு ஏதோ மாற்று ட்ரை பண்ணாங்கன்னு சில காலங்கள் முன்னாடி வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியும். இது எல்லாமே வழக்கு. நான் சொல்கிறதுல 99% பேப்பரில் வந்த விஷயங்கள் மட்டுமே. தகவல்கள்ங்கிறதோ ஆர்டிஐங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இது தெளிவாக எலெக்ஷனை நோக்கி, அதாவது 2021 தேர்தலுக்கு முன்பாக அவசரமாக வன்னியருக்கு உள்ளிடுக்கீடு கொடுத்தா மாதிரி கார்பரேஷன் இந்த இடைத்தேர்தலில் கரூரில் இதனால் ஜெயிக்கலாம் என்று சொல்லப்பட்டதுக்காக கரூருக்கு மாத்திரம் சொல்லியிருக்காங்க. என்டையர் அந்த 13 லட்சம், ஏன்னா அந்த டேட்டாவை 2023 உங்களுக்கு அனுப்புகிறேன், போடுங்க. 23லேருந்து நாங்கள் சர்வே பண்ணிகிட்ருக்கோம். 13 லட்சம் ஏக்கர்னு அமைச்சர் சொல்லியிருக்காருன்னா, அந்த 13 லட்சத்தையும் முதல்ல ஆன்லைனில் போட்டுட்டு அப்ஜெக்ஷன் இருக்கா என்ன மற்றவங்களையும் கேட்டிருக்கணும். சரி, அவங்க அந்தந்த அசைன்டு வேலை செய்தால் 10 தடவையாக எம்எல்ஏவாக இருந்தாலும் இந்த முறை ஜெயிக்கலைன்னா உங்களை அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஹாஸ்டல் உங்களுக்கு நீங்கள் அங்கே இருந்தால் தான். அது மாதிரி இது கோயிலுக்காக அசைன் செய்யப்பட்ட லேண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் இனாம்னு சொல்லுங்கள், ரயத்வாரி, என்ன பேர் வேணால் சொல்லுங்கள். தே ஆர் அசைன்டு ஃபார் டெம்பிள் அண்ட் அந்த அசைன்டு ஒர்க்கை செய்தால் யூ கேன் என்ஜாய். அவ்வளோதான். இதில் விற்கிறதுங்கிற உரிமையே கிடையாது. அவர்கள் அதுக்கு பதிலாக வேறு யாருக்காவது பணம் கொடுத்து செய்கிறேன்னு வச்சுக்கோ. ஒர்ஸ்ட் கேஸ், இப்போ நீங்கள் வேறு எதுக்கோ போயிட்டீங்கன்னா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அது அலவுட். அந்த மாதிரி பண்ணலாமாங்கிறது பார்க்கலாமே தவிர பிளண்ட்டாக எப்படின்னா இது 3080 ஏக்கரு 25,000 கோடிங்கிறதெல்லாம் இது ரொம்ப 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 அவசரப்பட்டு, இது அவுரங்கசீப் செய்யாதது, திமுக யோசித்தது, இவ்வளவு வேகமாக நடக்கிறதுன்னா அவசரப்பட்டு கரூரில் இதனால் ஜெயிக்க முடியும்னு அவருக்கு தவறாக வழிகிடப்பட்டிருக்குன்னு தான் பார்க்கணும். ரொம்ப நன்றி சார். நம்ம ரொம்ப இணைந்து ரொம்ப டீட்டெயிலாக இந்த விஷயம் குறித்து விளக்கியதற்காக மிக்க நன்றி சார்.